ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காதல் திருமணம் செய்த சில நிமிடங்களில் மணமகன் கோயில் குளத்தில் கால் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 5 வருட காதல் கைகூடிய போதும் விதி இளைஞரின் வாழ்வை நொடியில் பறித்துச் சென்றது எப்படி? ராணிப்பேட்டை மாவட்டம் அரும்பாக்கம் கிராமம் மேட்டுத்தெருவைச் சேர்ந்தவர் 27 வயதான அஜித்குமார். இவர் ITI படித்துவிட்டு தாம்பரத்தில் மெக்கானிக் கடை வைத்திருந்தார். அப்போது BA பட்டதாரியான சந்தியா என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் இவர்கள் காதலிக்கத் தொடங்கினர். 5 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் இரு வீட்டாரின் பெற்றோருக்கும் காதல் விவகாரம் தெரிய வந்தது. பின்னர் இரு வீட்டாரின் சம்மதத்தின் பேரில் அரும்பாக்கம் ரேணுகாம்பாள் கோவிலில் அஜித்குமாருக்கும் சந்தியாவுக்கும் ஞாயிறு காலை திருமணம் நடைபெற்றது. திருமணம் நடந்த சில நிமிடங்களில் மணமகளிடம் அவசரமாக இயற்கை உபாதைக்காக செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றுள்ளார். இதற்கிடையே திருமணத்திற்கு வந்த இரு வீட்டாரும் சீர்வரிசை பொருட்களை சரிபார்ப்பது உள்ளிட்ட வேலைகளை சிரித்து மகிழ்ந்து செய்து கொண்டிருந்தனர். அப்போது பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்க மணமகனை தேடிய போது அஜித்குமாரை அங்கு காணவில்லை. இரு வீட்டாரின் உறவினர்களும் தேடிய நிலையில் சந்தியா சொன்னதன் பேரில் அங்கிருந்த குளத்தில் சென்று தேடி பார்த்தனர். அப்போது தண்ணீரில் மணமகன் அணிந்திருந்த மாலையும் செருப்புகளும் மிதந்து கொண்டிருந்தன. பதறிப்போன உறவினர்கள் கிராம மக்களின் உதவியுடன் குளத்திற்குள் இறங்கி தேடியதில் அஜித்குமார் தண்ணீரில் இருந்து மீட்கப்பட்டார். அவரை உயிர் உழைக்க வைத்து விடலாம் என்கின்ற துடிப்பில் புதுப்பாடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு உடனடியாக கொண்டு சென்றனர். ஆனால் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர் ஏற்கனவே அஜித்குமார் இறந்து விட்டதாக தெரிவித்ததும் அனைவரும் உடைந்து போயினர். அஜித்குமாரின் இழப்பை தாங்க முடியாத உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். இந்த நிலையில் தகவல் அறிந்த மணப்பெண் மனம் உடைந்த நிலையில் செய்வதறியாமல் திகைத்து நின்றார். திருமணமாகி 1 மணி நேரம் கூட கடந்திராத நிலையில் தாலியை கழற்றும் நிலைக்கு தள்ளப்பட்டார் அந்த பெண். பின்னர் மணப்பெண்ணின் பெற்றோர் அவருக்கு ஆறுதல் கூறி தங்களுடன் அழைத்துச் சென்றனர். இதனிடையே உயிரிழந்த அஜித்குமார் உடலை அடக்கம் செய்வதற்கு இவரது பெற்றோர் ஏற்பாடு செய்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த கலவை போலீசார் அஜித்குமாரின் உடலை மீட்டு உடற்குறாய்வு அறிக்கைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காதல் திருமணம் நடைபெற்று 1 மணி நேரத்தில் மணமகன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.